ஆல்மோஸ்ட் 3300 பேருக்கு இந்த டிசம்பருக்குள்ளே நம்ம சிபிஆர் சொல்லித்தரணும். ஸோ இந்த சண்டே பக்கத்தில் உள்ள கிரவுண்டுக்கு மேனேஜர் தூக்கிட்டு போயிட்டோம். கிரவுண்டே ரொம்ப பிஸியாக இருந்துச்சு. இதுக்குள்ளே எங்கே நம்ம கடையை போடலான்னு யோசிச்சிட்டே இருந்தப்போ பக்கத்தில் பசங்களை விளையாட விட்டுட்டு கொஞ்சம் பேரண்ட்ஸ் உட்காந்துருந்தாங்க. சரி அந்த இருந்தால் சரியாடுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஒரு மரத்தடியில் விரிச்சிட்டோம். எல்லாரும் கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறாங்க, என்னத்தை எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. யோசிக்காமல் நேராக அவங்கள்ட்ட போயிட்டு நான் டாக்டர் வினோத், இந்த மாதிரி ஐமே தாம்பரமில் இருக்கேன், இந்த மாதிரி சிபிஆர் ஃப்ரீயாக சொல்லி தர போகிறேன்னு சொன்னோன்னே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க. அவங்க எல்லோரும் ஒன்றா கேதர் பண்ணி நிற்க வச்சு ஒரு 6 பேர் 8 பேர் நின்றுருந்தாங்க. லெக்சரை ஸ்டார்ட் பண்ணேன். சிபிஆர்னா என்ன, எப்படி அது வேலை செய்யுது, யார் யாருக்கு சிபிஆர் பண்ணுறதுன்னு எப்படி முடிவு பண்ணுறது, எப்படி ப்ராப்பராக சிபிஆர் பண்ணுறது, சிபிஆரோட காம்போனன்ட்ஸ் என்னென்ன, சிபிஆர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி வந்து செக் பண்ணணும் ஒரு ரெக்கவரி ஆகிட்டார் என்னன்னு சொல்லிட்டு, ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எவ்வளோ நேரம் சிபிஆர் பண்ணணும், எல்லாத்தையும் முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். அடுத்து ஒவ்வொருத்தராக வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொன்னேன். அந்த மேனிக்யூர்லாம் கம்ப்ரெஸ் பண்ண கரெக்டாக எப்படி ப்ரெஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரத்துக்கு அவங்களே ப்ரெஸ் பண்ண சொன்னேன். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த சிபிஆரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க, வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸே வராது அந்த மாதிரி சுச்சுவேஷன் வர்றப்ப. ஸோ அதனால் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நானுமே நான் அந்த எத்தனை பேர் வந்து நான் டீச் பண்ணேங்கிறது கவுண்ட் எதை எடுத்துக்கிறேன்னா, நான் எத்தனை பேர் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி தந்தங்கிறத வச்சு மட்டும் தான் எடுத்துக்கிறேன். என் சுற்றி நிறைய பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள நான் கணக்கில் எடுத்துக்கல. அடுத்து வந்து சிபிஆர் பண்ணி ஒருத்தர் ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் எப்படி அவரை ரெக்கவரி பொசிஷனில் போடுறது அப்படின்னு காமிக்கிறதுக்கு யாராச்சும் ஒரு குட்டி வாலண்டியர் வேணுமேனு சொல்லி அந்த கேட்டுக்கிட்டு இருக்கிற பேரண்ட்ஸோட பையன் பசங்களாம் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கூப்பிட்டா எல்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க, யாரும் வரல வெக்கப்பட்டுக்கிட்டு. அப்போ தான் சைடில் வந்து ஒருத்தர் வாலண்டியர் நான் வரேன்னு சொல்லிட்டு வந்தார். திரும்பி பார்த்தா ஒரு குட்டி பையன் ஒரு பேக் வச்சு நின்றுட்டு இருக்கான். அவனை வச்சு எப்படி ரெக்கவரி பொசிஷன் போகிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கும் சிபிஆர் சொல்லி தந்தேன். அதை தான் நான் ஒரு வீடியோவை போட்டிருந்தேன். அந்த குட்டி பையனோட சேர்த்து மொத்தம் 6 பேருக்கு நான் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கேன். சுற்றி நிறைய பேர் வேடிக்கை பார்த்துட்டு போனாங்க, நடுவில் வந்து பார்த்தாங்க. அவங்க கணக்கெலாம் எடுத்துக்கல. அதுக்கப்புறம் கிளினிக் டைம் ஆயிடுச்சு, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்னு சொல்லி வந்தாச்சு. அடுத்து இந்த வாரம் வந்து லோக்கல் ரெசிடென்ட்ஸ் அசோசியேஷனில் பேசியிருக்கேன். எப்படி ஒரு 50 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ அதில் பார்க்கலாம். ஒரு முக்கியமான ரெக்குயர்மெண்ட் ஃபீல் பண்ணேன். நம்ம அவுட்டோர் நாய்ஸில் அந்த கிரவுண்டில் சத்தத்தில் என்னால் ரொம்ப நேரம் கத்திலாம் பேச முடியல. கிட்டத்தட்ட அந்த லெக்சர் மட்டும் ஒரு அரௌண்ட் 30 minutes வரும். அதனால் கண்டிப்பாக ஒரு ஆம்பிளிஃபையர் வாங்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் செஷனுக்குள்ளே வாங்கிட வேண்டியது தான்.